ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம ஃபன்னியான ஒரு ஃபீல் குட் மூவியை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூவியை கடைசி வரைக்கும் பாருங்கள். செம்ம ஃபன்னியாக இருக்கும். அண்ட் இந்த மூவியோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிற ஹீரோவும் ஹீரோயினும் முடிய பிடிச்சி இதுக்கு மேலே அச்சிக்க முடியாதா, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் சன்னி உங்களுக்கு உச்சத்தில் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் மறுபடியும் சண்டை வருது பிரிஞ்சே இருந்தாலும். இதெல்லாம் எப்படி சமாளிச்சாங்க, கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ஒன்லைனு. ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த மூவி வேற லெவலில் இருக்கும். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே காட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் அடிச்சுட்டு இருக்காங்க. நான் பண்ணதான் போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்க, ஹீரோ வந்து நீ ஒன்னா பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல அப்பதான் நான் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, ரெண்டு பேரும் அடிச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லி என்னதான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த சீனை பார்க்கும்போது. ஸோ பார்த்தா ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல் இருக்கு. ஹீரோ வந்து கல்யாண கோலத்துல நின்றுட்டு இருக்க, அவரோட ஃப்ரெண்டு வராரு. வந்து என்னடா இப்படி வந்து பண்ணிட்டியேடா, உனக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து நீ ஒன்னா சாவு வீட்டுக்கு ஒன்றும் வரல சரியா, வாயை மூட்டு நில்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்தி விட்டுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ரெண்டு பேரும் வந்து மேடைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து மைக்ல கூப்பிட்டுட்டு இருக்காரா. ரெண்டு பேரும் வந்து வராங்க உள்ள. உடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து மேடையில வந்து நின்ட்டீங்க, உங்க டிவோர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. என்னடா இது கல்யாணமே ஆகல அதுக்குள்ள டிவோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறது கிடையாது, ஸோ நாங்கள் வந்து இப்போ பிரியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா படிக்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க உடனே ஹீரோயின் வந்து உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ்லாம் இருக்கும், ஏன் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம், யார் சீட் பண்ணா அப்படின்லாம் உங்களுக்கு கேட்க தோணும், நீங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஆமா உங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலையே எப்படி டிவோர்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலி நாங்கள் இந்த இன்விடேஷனை வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அடிச்சிட்டோம், உங்க எல்லாருக்குமே வந்திருக்கோம், அப்பெல்லாம் நாங்கள் நல்லா தான் இருந்தோம், ஆனால் ரீசெண்ட் டேஸாக நாங்கள் ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்கோம், இதுக்கு மேலேயும் ஒன்னா இருந்தால் அச்சின் செத்துருவோம் அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவரா வந்து சொல்லாத இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காலை நோண்டிக்கிட்டே இருக்காரு. வாய் தான் இருக்குல்ல மைக்ல பேசுடா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் கத்தி விட அங்க இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டோம், இதை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அண்ட் நாங்கள் இப்போ டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம், ரெண்டு பேரும் செப்பரேட்டா இருக்க போறோம், எப்படி வாழ்க்கை போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி முடிச்சிடுறாங்க. எல்லாரும் போட்டோ வேற எடுத்துக்கிறாங்க. இது கல்யாண செரிமோனி இல்ல தம்பி, டிவோர்ஸ் செரிமோனி அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோ வந்து அவரோட மேனேஜர் கலாச்சின்னு இருக்காரு. பாருப்பா தம்பி ரொம்ப நல்லா ஒர்க் பண்றியப்பா, இந்த மாதிரி டிவோர்ஸ் சிங்கிள் இருந்தாதான் வந்து பிஸ்னஸே ஓடுது, கம்பெனிக்கு நீங்களாம் தான் தேவை அப்படின்ற மாதிரி. சார் இப்போ டிவோர்ஸ் பத்தி பேசணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்காரு. பாருப்பா நல்லா ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரா. ஸோ ஹீரோக்கா செம்ம காண்டாவுது. கொஞ்ச நேரத்திலே வந்து ஹீரோ வந்து ஏதோ பொம்மையை ஒட்டிட்டு இருக்காரு. அப்போ வந்து யாரோ வந்து கால் பண்றாங்க ஹீரோவுக்கு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஹீரோயின் தான். ஹீரோயின் வந்து வேற எங்க இருந்தோ வந்திருக்காங்க போயிட்டு, இந்த ஊர்லயே இல்ல கொஞ்ச நாள். ஹீரோயின் பேசுவாங்கன்னு பார்த்தா ஏதோ சண்டை போடுற சத்தம் கேக்குது. உடனே ஹீரோ வந்து அச்சு புச்சி ஓடுறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு காரை போய் இடிச்சிட்டு இருப்பாங்க போல் இருக்கு. அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, யோ நீதான் ஏன் வந்து இடிச்ச, நான் ஒன்னும் இடியிலையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ வந்து சார் சாரி சார் அப்படின்னு சொல்ல, நீ அதுக்கு சாரி சொல்ற, அவன் தான் கார்ல வந்து இடிச்சான் பாரு, நம்ம கார் தான் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. சார் சாரி சார், அவங்க அப்படிதான் பேசுவாங்க கொஞ்சம் லூசு மாதிரி, நீங்கள் அதை பற்றி எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே, பாருங்க சார் நான் ஒன்றும் இடியில, எப்படி நான் முன்னாடி வந்து இடிக்க முடியும், என்கிட்ட டேஷ் கேமரா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து சார் அவங்க அப்படிதான் சார் கேட்க மாட்டாங்க எதுவும், நான் பார்த்துக்கிறேன் சார், இன்சூரன்ஸ் வேணா நான் இது பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸில் வந்து சைன் போட்டு கொடுக்குறாரு. காரணம் சரி ஓகே நான் கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதான் ஹீரோ வந்து கார் ஓட்டின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஹீரோயினை. ஸோ ஹீரோவும் ஹீரோயினை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கு வந்து கூட்டு வராரு ஹீரோ. ஸோ ஹீரோயின் வந்து இங்கே தான் தங்க போகிறாங்க போல் இருக்கு. சரி ஒரு 2 நிமிட்ஸ் பேசணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி ஓகே நானே கிளம்புறேன். உடனே ஹீரோயின் வந்து, ஆமாம் நான் ஏன் கீழே இறங்கணும், ஆக்சுவலி இது ஏன் காரு, நீ தான் கீழே இறங்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இறங்கிடுறாரு. ஓனர்ஷிப்பை சீக்கிரம் மாற்றி கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினால ஸ்டேபிளாக நிற்க முடியல, ரொம்ப நேரம் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்ததால. ஸோ ஒரு மாதிரி கீழே விழப்போக ஹீரோ வந்து ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஃபைன் தான் அப்படின்ற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணுறாங்க, திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா திருப்பியோ போதால்னு விழ. உடனே ஹீரோ கிட்ட வந்து
கொஞ்சம் தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் சுத்தி முத்தி பார்க்குறாரு. இதை வேற பண்ணுமா கருமமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை வந்து ரோபோட் மாதிரி தூக்கிடுறாரு. ஹீரோயின் வந்து யோ என்ன இல்லையா உள்ள இருக்கிற திங்ஸா தூக்கிட்டு போக சொன்னையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஓ அதை நீ தெளிவா சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி கீழே இறக்கி விட்டுட்டு திங்ஸ் எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. ஹீரோயினா அவள் தான் சோஃபால போய் பத்துடுறாங்க. என்னது இது வீட்டில் குப்பை இருக்கா இல்லை குப்பை தான் வீடா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. ஸோ ஹீரோயினை கேட்குறாரு, எவ்வளோ நாளா நீ இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. 1 மாசமா நான் வெக்கேஷன் போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, அடி பாவி இப்படியாடி விட்டு போவ வீடை குப்பையும் கோலையமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் கெட்டு போய் நாத்தடிக்குது. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை மூடிடுறாரு. அடியை குப்பை தொட்டியிலேருந்து கூட இவ்வளோ ஸ்மெல் வராது போல் இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து அவ்வளோ ஸ்மெல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏய் நீ இப்போ என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஆமா நான் ஒன்று பேசினா இவ ஒன்று பேசுவா லூஸு, சரி நான் கிளம்புறேன் இதுக்கு மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோயின் வந்து அப்படியாப்பா தம்பி கிளம்புறியா, சரி ஓகே நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க ஹீரோவை. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோ வந்து மீட்டிங்ல இருக்காரு. அப்போ ஹீரோயின் கிட்ட இருந்து ஃபோன் வருது. இவ ஏன் எனக்கு ஃபோன் பண்றா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்க. இந்த மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து கை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னது கை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனா ஆக்சுவலி அந்த காரை இடிச்சப்போ இவங்க கையில வந்து அடிபட்டிருக்க போல் இருக்கு. இப்பதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஹீரோயின் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணு அப்படின்ட்டு இந்த கையை காட்ட, இவ வேற ஒருத்தி எனக்கு கட்டு பேத்துறா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காரு ஃபார்மை. ஸோ இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, ஹீரோவா எல்லாத்தையும் கொட்டி கிளக்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினா பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோவையே, இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவா 10 நாள் சாப்பிடாத மாதிரி அப்படியே அமுக்கி சாப்பிட்டுட்டு இருக்க. அது வேற சப்பு சப்புன்னு சவுண்டு வேற போடுறாரா சாப்பிடும்போது. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. தொப்பரு திங்க கூட தெரியாதா அவனுக்கு, ஒழுங்கா தின்னு வாயை மூடிக்கிட்டு தின்னு, சப்பு சப்புன்னு சவுண்டு போட்டா சப்புன்னு ஒன்று அரைஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்க. இந்த பேரு இப்போ உன் என்ன பிரச்சனை, சாப்பிட்றது கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இந்த பேரு நம்ம 2 பேரும் இப்பதான் லாஸ்டா சாப்பிட போறோம், இதுக்கப்புறம் உன்னை பாக்குற மாதிரி இல்லை. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, 2 வீக்ஸ் வந்து டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, இந்த வேலையும் பார்க்கக்கூடாதான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ப்ரொஃபஷனலை வந்து ஹையர் பண்ணிக்கோ, எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது கூட ஒரு ப்ரொஃபஷனலை தான் ஹையர் பண்ணி பார்த்துக்கிட்டோம். உடனே ஹீரோயின் வந்து இதை பாரு உங்கள் அம்மாவை ப்ரொஃபஷனலில் யாரும் பார்த்துக்கல, நான் தான் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னது எங்கள் அம்மாவை ப்ரொஃபஷனல் யாரும் பார்த்துக்கலையா, அப்போ என்கிட்ட காசு வாங்கினியே, அப்போ என்னை நீ ஸ்கேம் பண்ணிட்டியாடி அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டுட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடு. ஹீரோ வந்து ஹீரோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, ஆமா உங்களை யார் பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா உன் பொண்டாட்டி தான் என்னை பார்த்துக்கிட்டா, ஏன் இப்படி பண்ணீங்க என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, வேற யாராவது பார்த்துக்கிட்டா எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரிலடா, அதனால தான் நான் அவன்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கத்த. பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க பார்த்து பயந்துடுறாங்க, யாரா இவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேம்மா நீ ஃபோனை வை அப்புறமா பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஆக்சுவலி ஹீரோ வந்து ஒரு ஜட்டி பிராண்டு கம்பெனி கீழே தான் வேலை செய்கிறாரு. ஸோ அவங்க மேனேஜர் வந்து இன்னைக்கு மண்டே ஈவினிங் எல்லாரும் சரக்கு அடிக்க போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ வந்து இல்லை சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹீரோயின் வீட்டுக்கு தான் போகிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு தான் கை வந்துருக்குதே, அவங்க அம்மா வேற பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கிறது, துவைக்கிறது, பாத்ரூம் கிளீன் பண்ணுறது, சமைக்கிறது எல்லா வேலையும் தான் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோயின் வந்து ஜாலியாக சோஃபாவில் உட்காந்து பேசின்னு இருக்காங்க யாரு கூடயோ. கீழே இருக்கிற அழுக்கை விட மூஞ்சில தாண்டி நிறைய அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக்யூம் கிளீனரை எடுத்துன்னு வந்து ஹீரோயின் மூஞ்சில வைக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சண்டை போட்டுன்னு இருக்காங்க. ஸோ டெய்லியும் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு தான் போய் பார்த்துட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே. ஹீரோவோட ஃபேவரட் ஷர்ட்டை வந்து ஒரு குப்பையிலேருந்து எடுக்கிறாரு. என்னோட ஃபேவரட் ஷர்ட் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடலான்னு போக, அதை நான் கறி துணியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை ஏன்டா போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அடி பாவி இது என் ஃபேவரட் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே தூக்கி அடிக்கிறாரு. பார்த்தா ஹீரோவா அவரோட ஃபிளாட்ல போய் பத்துறாரு, இதுக்கு மேல முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து டாக்டர் வந்து அந்த காஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில போட்டுருக்கிறத. அதுதான் ஹீரோக்கு அப்பதான் சந்தோஷமாகுது. அத்தனை நாள் பார்த்தா ஜட்டி போட்டுக்கிட்டு ஜங்கு புங்குன்னு ஆடிட்டு இருக்காரு. அவள் தான் விடுதலை 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜாலியாக ஆஃபீஸ்க்கு போறாரு.
அங்க இருக்கிற மேனேஜர் கேக்குறாரு, என்னப்பா தம்பி நீங்க அது குடிக்க வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சார் கண்டிப்பா வரேன் சார், இப்ப சிங்கம் படத்துல வர சிங்கிள் சூர்யா சார் சொல்ல. சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு மேனேஜரு. பார்த்தா ஹீரோயின் வந்து அங்க இருந்து எட்டி பார்த்துன்னு இருக்காங்க ஹீரோ பாக்குறாரு, ஐயோ சைத்தான் சைக்கிள்ல வருதே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ வந்து ஓகே சார் நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்ல. எது பின்னாடியே வரியா? ஆமா சார் வாஷ்ரூம் வருது, நீங்க என் கூட வாஷ்ரூம் வர முடியுமா? இல்ல அதனால நீங்க முன்னாடி போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. சரி வர நீ அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டு போக ஹீரோயின் அங்கிருந்து வராங்க. சரக்கடிக்க போலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, என்னது சரக்கடிக்க போலாமாவா? நான் என் டீம் கூட போனோண்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இல்ல உன்ட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அம்மா தாயே நீ சொன்னதெல்லாம் போதும்மா, இதுக்கு மேலேயும் நீ ஏதாவது சொல்லணுமாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. பார்த்தா 2 பேரும் வந்து சரக்கடிக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறாரு, ஆமா என்ன சீக்கிரமா சொல்லு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல. இல்லை நீ வந்து ஆக்சுவலி என்னை பார்த்துக்கிட்டல, இருந்ததெல்லாம் எனக்கு ஏதோ பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து ஞாபகப்படுத்திச்சு அப்படின்னு சொல்ல. ஓ பழைய ஞாபகங்களா? ஆமாம் எனக்கும் சில ஞாபகங்கள் வந்துச்சு, அதான் நானா சொல்கிறேன் நம்ம ஒன்றா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க. வெயிட் பண்ணு எனக்கும் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு தான். ஆனால் ஒன்று தெரியுமா, சிங்கிளாக இருக்கிறது எவ்வளோ பெட்ரு. இந்த பேர் ஒரு பெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் பப்பரப்பேன்னு பத்து நல்லா காலை நீட்டி தூங்குவேன், யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்புறம் என்னை திட்டுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ நான் செய்வேன். அதனால சிங்கிளாக இருக்கிறதே பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல. ஹீரோயினுக்கா இது கேட்ட உடனே காண்டாயிடுது. ஹீரோயினா சரக்காட்டு அச்சுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல. இது பாரு நீ கிளம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில போகலான்னு பார்த்தா அவங்க மேனேஜரு டீம் எல்லாமே இங்கதான் சரக்கு அடிக்க வராங்க. செகண்ட் ரவுண்டு. ஐயோயோ போச்சு மாட்டினண்டா அப்படின்ற மாதிரி திரும்பி நிற்க மேனேஜர் பார்த்துடுறாரு. பாத்தியா எங்க எல்லாரையும் கழட்டி விட்டு இங்க வந்து சரக்கு அச்சுன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. ஸோ ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருக்க. மிஸ் ஜோ நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசலான்னு போக உடனே ஹீரோயின் வந்து ஹலோ மேனேஜர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போதலை வளரிட்டு இருக்காங்க. ஹீரோவா கம்முனிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் வந்து ஆமா உங்க பையன் எப்படி இருக்கான், நல்லா படிக்கிறானா அப்படின்னு கேட்க. அவன் எங்க படிக்கிறான், என் உயிரை தான் வாங்குறாமா அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்க. ஓ அதனாலதான் உங்களுக்கு இப்படி சொட்டை விழுந்துச்சா, முடியே இல்லை, இப்பவே உங்களுக்கு முடியலையே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா அவ்வளவுதான் எல்லாரும் உங்களை சொட்டான்னு கூப்பிடுவாங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி போதையில வளரிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஹீரோவா ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க தானே சா, ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. அதுவா பிரேக்கப் ஆயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல. அப்படிதான் ஆகும், பிரேக்கப் தான் ஆகும், நான் தான் சொன்னல அப்பவே கல்யாணமே பண்ணாதீங்களா, சிங்கிளாவே இருங்க, கல்யாணம் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி டிவோர்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க ஹீரோயின். இதுக்கு மேல விட்டா ஊரொம்ப எல்லாத்தையும் மொத்தமா ஈத்துன்னு வந்துருவா, இவ்வளவு முதல்ல ஈத்துன்னு வெளில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா வாய மூடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு வெளில ஈத்துன்னு போறாரு. ஒரு சந்து மாதிரி இருக்கு அங்க வந்து ஹீரோயினை ரோலிங்ல விட ஹீரோயினை பார்த்து சம்மத்திட்டு திட்டுறாரு ஹீரோ. நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நீ ஏன் இப்படியே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க. இதோ பாரு நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. என்னது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருந்தா இவ்வளவு நேரத்துக்கு இப்படி வந்திருக்க மாட்டோம். ஆனா என்ன பண்றது, நான் உன் மேல பாவப்பட்டுட்டேன், அப்ப நீ என் மேல பாவப்பட்டு தான் என் கூட இருந்தியா, பாரு இதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம், நம்ம இதோட முடிச்சுப்போம். ஸோ உன் லைஃபை நீ பார்த்துட்டு போ, என் லைஃபை நான் பார்த்துக்கிறேன். எத்தனை பேர் என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நானாவே இல்லை இப்போ, உனக்கு தெரியுமா அது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நானும் இது எல்லாத்தையும் மூவ் ஆன் ஆக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், தயவுசெய்து என்ன இதுக்கப்புறம் வந்து பாத்துறாத அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து திட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோனுக்கு ரொம்ப சோகமாயிடுது. ஸோ இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ஆனா முடியல. ஸோ சரக்கச்சுன்னு இருக்கிறாங்க உட்காந்து, பயங்கர போதை ஏறிடுதா ஹீரோயினுக்கு. அங்க ஒரு ரிவர் மாதிரி இருக்கு, அங்க ஓரமா நின்றுட்டு இருக்காங்க நல்லா போதையில, காத்து இவ்வளவு அருமையா இருக்கு, அப்படியே மோந்துட்டே இருக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போதையில பேசிட்டு இருக்க. அங்க வந்து ஒரு நாய் குலைக்குது, அங்க ஒருத்தர் இருக்காரு ஹீரோயினை பார்த்துட்டு தான் இருக்காரா.
ஸோ இவங்களா சரி ஓகேங்க வந்து கிளம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஹீல்ஸ் போட்டிருக்கிறதால அந்த ஷூ அங்கே மாட்டிக்குது. மாட்டி அப்படி தான் அந்த ரிவர்லேயே அப்படியே ஊந்துடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஹீரோவுக்கு வந்து கால் வருது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்து. ஸோ ஹீரோவும் பார்க்குறாரு, எங்கே ஹீரோயின் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவா ஓடி போய் பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து பத்துன்னு இருக்காங்க. ஒரு டாக்டர் வராங்க, என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இவங்க வந்து ரிவரில் விழுந்துட்டாங்க, சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவங்க ஏஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அண்ட் கவுன்சிலிங்லாம் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த டாக்டர் சொல்ல, கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் காலையிலே படுத்துட்டு, ஏன்டி என்ன இப்படி பாடா படுத்துற, நீ கேட்டதால தான் நம்ம 2 பேரும் பிரிஞ்சோம், இப்போ ஏன்டி என்ன சாவடிச்சிட்டு இருக்க, ஐயோ என்னை இப்படியே கொண்டுவா போல் இருக்கே அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்க. ஹீரோயினா கண்ணை முயற்சி பாக்குறாங்க, என்ன பண்றாங்க இவன் அப்படின்னு சொல்லிட்டு. கூட இருக்கிறவங்களாம் கத்தின்னு இருக்காங்க. சரி ஏன் சார் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, யோ சும்மா இரியா வாயா மூடிக்கிட்டு காண்டாவுதியா நீ கத்தும் போது அப்படின்னு சொல்ல, அப்படியே எம்பாரஸ்மெண்ட்லேயே கண்ணை திறக்காம பத்து நிறுறாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து யார் நம்மளை காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போறாங்க ஹீரோயின். பார்த்தா அது ஒரு டாக்டர் போல் இருக்கு. தேங்க்ஸ் டாக்டர், நீங்க என்னை காப்பாத்தினதுக்கு. ஆக்சுவலி நான் சாகலாம் போல, நான் வந்து தெரியாம தான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ நீங்க போதையில இருந்தீங்களா அப்போ அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்கிறாரு. இல்ல போதையிலலாம் இல்லை, ஆனா தெரியாம தான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இந்தாங்க இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட ஷூ ஒன்று இருக்கு. ஆமா இது எப்படி உங்களுக்கு கச்சிது அப்படின்னு கேட்க, இல்ல அந்த வழிக்கா போனேன், கிடைக்கும் நினைச்சேன், கச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் எப்படி ஸ்மைல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளில போகும்போது பார்த்தா வந்து ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் வந்து அழகா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, சரி ஓகே உங்களுக்கு நாய் வளர்க்க பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இவரு. பார்த்தா வந்து அந்த நாயை ஹீரோயினுக்கே குத்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்து பாக்குறாரு, ஆல்ரெடி ஒரு நாய் வீட்டுல இருக்கு, எதுக்கு இன்னொரு நாய் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இதோ பாரு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வளர்க்கதான் போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஏமா தாயே நீ என்ன வேணா பண்ணிக்கோமா, என் உயிரை வாங்காம இருந்தா அதுவே போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போலான்னு போக, பாரு நான் ஒருத்தரை மீட் பண்ணேன், இந்த மாதிரி காப்பாத்தினார்ல, அவர் கூட நான் டின்னருக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, நீ யாரு கூட வேணா போய் சோறு சாப்பிடுமா, என்ன தயவுசெய்து விட்டுருமா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஹீரோ. பார்த்தா வந்து ஹீரோ ஆபீஸ்ல வந்து எல்லாரையும் போட்டு கிரிகிரின்னு கிச்சன் இருக்காரு மேனேஜர். இங்க பண்ற வேலையினால ஜட்டி போடாம சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு கேட்க, எங்களுக்கு எப்படி சார் தெரியும் நீங்க ஜட்டி போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாயை மூடுங்கடா எல்லாரும், பாரு இப்ப அந்த சிஓ கிட்ட போய் யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கத்திட்டு இருக்க. உடனே ஹீரோ வந்து சரி ஓகே நான் போய் பேசுறேன், அட்ரஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த சிஓ பார்க்கலான்னு போறாரு. ஸோ ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் எழுதவன் எவன் அவன் அப்படின்னு பாக்குறதுக்காக போறாரு. ஸோ பார்த்தா வந்து அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாரு. ஸோ அந்த டாக்டரை தான் பாக்குறாரு. நீங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஆமா உங்க ஜட்டிலாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருக்காரு ஹீரோ. ஹீரோ வந்து ஏய் நீ சாங்கு தானே, நீங்க கூட வந்து நாய் சூப்லாம் வித்துன்னு இருந்தீங்களே ஞாபகம் இருக்கா, எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி அது வெட்டினரி ஹாஸ்பிட்டல், பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே நாய் வச்சிருக்காங்களா, அவங்களாம் பயப்படுறாங்க, என்னது நாய் சூப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படா வெட்டினரி டாக்டர் ஆன அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்க. இந்த டாக்டருக்கா ஒரு மாதிரி ஆகுது, வெளில போடா நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்க. பார்த்தா வந்து அங்கிருந்து ஒரு நர்ஸ் வராங்க, வந்து ஹீரோவை பிடிக்க கூடாத இடத்துல போச்சு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ பார்த்தா கொஞ்ச நேரத்திலே வந்து ஹீரோவும் இந்த டாக்டரும் வந்து சரக்கச்சின்னு இருக்காங்க. ஆமாண்டா எப்படி இப்படி மாறின அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்து கதையெல்லாம் பேசிட்டு இருக்க 2 பேரும். சரி ஓகேவா சுச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சுச்சு போயிட்டு இருக்க. உடனே ஹீரோவா இந்த டாக்டர் சுச்சு போயிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு டே என்னடா எங்க ஜட்டி யூஸ் பண்ணிட்டு எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் சமாதானம் ஆகி திரும்பியும் சரக்கடிக்க ஆரம்பிக்க ஹீரோ கேட்குறாரு, ஆமா என்ன பண்ற, சிங்கிளா இருக்கியா இல்ல கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இல்லடா நான் வந்து சிங்கிளா இருக்கேன். என்னது சிங்கிளா இருக்கியா, ஆமா மொரட்டு சிங்கிளா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்க. கழுத வயசாகுது மொரட்டு சிங்கிள் சொல்லி நான் சுத்திக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன், இந்த பேர் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணி நான் டிவோர்ஸே பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டாக்டரும் வந்து பார்த்துட்டு இருக்காரு எல்லாத்தையும். சரி ஓகே வரேன், நீ இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் எழுதி போட்டேன்னு வச்சுக்கோயேன், அவள் தான் உன்னை வரட்டா அப்படின்ற மாதிரி இவர் ஹீரோ கார்ல போயிடுறாரு. ஸோ ஹீரோயின் வந்து அந்த டாக்டருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, இந்த மாதிரி நம்ம டின்னர் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக போறாங்க. அப்போ 2 பேரும் பார்த்துக்கிறாங்க,
ஒத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து 2 பேரும் ஷிப்பில் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டேட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு அது பார்க்க. ஸோ அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி தேங்க்ஸ் என்னை காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா ஆக்சுவலி உங்களை காப்பாத்தின இதுல நானும் செத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, எனக்கும் ஸ்விம்மிங் தெரியாது, நீங்க வந்து போதையில ஏதோ வளரிட்டு இருந்தீங்க, அப்போ நான் கூட உங்களை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நீங்க தண்ணிக்குள்ள கிடக்குறீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, கண் முன்னாடி ஒரு உயிர் போனா எப்படி நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுமா, அதான் ஸ்விம்மிங் தெரியாம நானும் குதிச்சுட்டேன், ஸோ எப்படியோ காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்ல, ஓ அப்படியா, சாரி நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து சூசைட்லாம் பண்ணிக்கல, தெரியாம தான் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஸோ இவரை வந்து ஹீரோயினை வீட்டில் விட, இருங்க ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து இவர் கொடுக்குறாரு. பார்த்தா வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கு. ஓ ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், இந்த செயின் எப்படி இருக்கு, எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஆக்சுவலி அந்த செயினை உங்களுக்கு வாங்கலை, நான் ஒரு நாய் கொடுத்தேனே உங்களுக்கு, அதுக்கு தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கா பல்பாக போயிடுது. ஓ அப்படியா, எனக்கு தெரியும், நான் சும்மா விளையாடினேன் உங்ககிட்ட, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த டாக்டர் போகலான்னு போக வந்து ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு வந்து அந்த டாக்டர் மெசேஜ் அனுப்புறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வேற ஒருத்தன் என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அப்போ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த டாக்டர், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை மீட் பண்ணேன்டா, எனக்கு தெரிஞ்சு நான் காதலில் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சான், இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நீ ஒரு டிவோர்ஸ் சிங்கிள் தானே, அதனால தான் அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அவள் வந்து ஆக்சுவலி அந்த ரிவரில் விழுந்துட்டா, நான் தான் காப்பாற்றினேன், ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரிலடா அப்படின்ற மாதிரி வந்து இந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இதோ பாடுறா அதெல்லாம் சிம்பிள், அவள் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா, ஸோ அதனால் வந்து ஜென்யூனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், நீ ட்ரை பண்ணு, நீயும் அந்த மாதிரிலாம் சிங்கிளாக இருக்காத, நீயும் கமிட் ஆகுடா, அந்த பொண்ணு திருப்பியும் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பா ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியாடா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, சரி அந்த போட்டோவை காமி நான் பாக்குறேன் யாரவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, இவரை வந்து காட்டாரா போட்டோ, ஹீரோ வந்து ஏதோ சாப்பிட்டுன்னு இருக்காரு. அந்த போட்டோவை பார்த்த உடனே அவள் தான் சோக் எடுது, என்னது இவளா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஐயோ என்ன ஆச்சுடா உனக்கு, 911 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. இவரா ஃபர்ஸ்ட் டேட் குத்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு பெரிய பீஸ் வாயில இருந்து இன்னொருத்தவன் மூஞ்சிலே அடிக்க, யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோ வந்து அவர் வீட்டுல யோசிச்சுட்டு இருக்காரு, ஆமா இது எப்படி நடந்துச்சு, இவங்க 2 பேருக்குள்ள எப்படி சிங்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ வந்து அந்த டாக்டர் ஹார்ட் பாத்து கூட்டு போறாரு. ஸோ டாக்டர் கேட்கிறாரு, ஆமா இந்த இடத்த ஏன் நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா பேசதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சட்டை எல்லாம் உட்காந்துன்னு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி ஆமா எப்படி அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிது, நீ எப்படி பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஆமாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அவள் வந்து டிவோர்ஸியாக இருக்கா, ஸோ அதனால் சில பேர்லாம் ரொம்ப ஈஸியாக அடையலாம்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி பொசசிவ்னஸில் கொஞ்சம் பொங்குறாரு. உடனே வந்து இவர் பார்த்துட்டு, என்ன நீ இவ்வளோ ஆரமாக இருக்க, பாரு நான் அந்த மாதிரிலாம் கேரக்டர் கிடையாது, அந்த மாதிரியா நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்க, ஆமாண்டா வெண்ணா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு ஹீரோ. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதனால தான் டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, உடனே ஹீரோ வந்து சரி இந்த டெஸ்ட்லாம் பண்ணி பாஸ் ஆயிட்டடா குட்டி பையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா என்ன டெஸ்ட் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு, அதான் அவனுக்கு புரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல வந்து ஹீரோயினை கட்டுறாங்க. இவங்க வந்து சப்டைட்டில்ஸ்லாம் வந்து எழுதுவாங்க, லைக் இங்கிலீஷ் மூவிக்கெலாம் வந்து கொரியன்ல வந்து சப்டைட்டில்ஸ் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு இருக்க, நம்மளும் வந்து ஒருத்தரை புதுசாக மீட் பண்ணோம் டேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. ஸோ அப்படியே இங்க காட்டினா ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காங்க போல அந்த டெம்பரேச்சர்ல. ஸோ ஹீரோக்கா லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஸோ இவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் அவளை வந்து பார்க்கணும்டா, அடுத்த டேட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க, டே வாய முறா வெண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து அவள்தான் மயக்கம் போட்டு ஹீரோ கீழே உந்துற, இவரா கதறிட்டு இருக்காருன்னா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பார்த்தா வந்து அத்தனை நாள் டேட்டிங் போறாங்க ஹீரோயினும் டாக்டரும் அக்வாரியத்துல சுத்திக்கிட்டு இருக்க. ஸோ உடனே டாக்டர் கேட்கிறாரு ஹீரோயினை, இந்த மாதிரி மூவிஸ்க்கெலாம் சப்டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், அண்ட் என்னோட ஹஸ்பண்டுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வேலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டோட குழந்தைங்க வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க ஹீரோவும் வராறாங்க. பார்த்தா ஹீரோயினும் டாக்டரும் இருக்க. டாக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு, இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா ஹீரோ வந்து தெரியாத மாதிரியே நடந்துக்கிறாங்க ஹீரோயின், ஹாய் நான் தான் டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற
மாதிரி சொல்ல. ஸோ 2 பேரும் சாப்பிட்றதுக்காக போகிறாங்களா. அப்போ சாப்பாடு எடுத்துட்டு இருக்க நல்லா நடிரடி அம்மா ஊரே தோத்துரும் போல் இருக்கே உன் நடிப்பில் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்லை எனக்கு தெரியாத மாதிரி நச்ச பத்தியா, ஆமாம் உன்னை விட அவர் நல்லவராக இருக்காரு, நான் எதுக்கு உன்னை பற்றிலாம் சொல்லணும் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி வாங்க அங்கே லாப்ஸ்டர் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் வந்து கூப்பிட்டு போறாரு ஹீரோயினை. ஹீரோக்கா அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாகுது. ஸோ பாட்டியெல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் வந்து கூப்பிட்டு போறாரு. அப்போ ஹீரோயினை கேட்குறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கு, இல்லை குழந்தை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு இந்த கொஸ்டினை கேட்ட உடனே அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுது. இப்போ பாருங்க நீங்கள் முதல்ல ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படி கேட்கவே கூடாது, அதுவும் டிவோர்ஸ் ஆகிருக்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை நான் நார்மலாக தான் கேட்டேங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல. காரை நிறுத்துங்க நான் கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பட்னி இறங்கி செம்ம கோவமாக போயிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. ஸோ அவன் ஃப்ரெண்டா சப்புன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான் சிக்கனை. அப்போ வந்து ஹீரோக்கு செம்ம காண்டாவுது, டேய் வாயை முட்டு சாப்பிட்றா, ஏன்டா சப்புன்னு சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது ஹீரோயின் ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க ஏன் சப்புன்னு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க டாக்டரை. இந்த மாதிரி சாரி நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது, நான் ரொம்ப சென்சிட்டிவ் இந்த விஷயத்துல, அதனால தான் உங்களை கத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. பரவாயில்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல. சரி ஓகே அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு ஒருத்தர் வந்தாரு, அவர் எப்படி தெரியும், நீங்கள் 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க. அதுவாங்க எங்களுக்கு வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே பழக்கம் இருக்கு, 2 பேரும் வந்து பேசுவோம், பட் ரொம்ப க்ளோஸ் இல்லை, இப்போ ரீசெண்டாக தான் க்ளோஸ் ஆனோம். உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா, இந்த மாதிரி லவ் கோச்சாக இருந்தான் அவன் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எல்லாம். நான் வந்து அவ்வளோ தைரியசாலி கிடையாது, பட் ஆனால் அவன் தான் எனக்கு வந்து தைரியம்லாம் குத்தான் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவே இந்த மாதிரி ஐடியா குத்துருக்கானே அப்படின்ற மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ கொஞ்ச நேரத்திலே வந்து ஹீரோ வராரு. ஆமா அண்ணா நீ தனியா வந்தியா ஒரு கூடயாவது வந்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க. இதோ வராங்க பாரு அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் அங்கேருந்து நடந்து வராங்க வாஷ்ரூம்ல இருந்து. ஸோ இவரா என்னென்னமோ போதையில பேசி மட்டையாயிடுறாரு டாக்டரு. ஸோ ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல, இந்த மாதிரி எப்படி நீ வந்து நான் உன்னோட ஒய்ஃபா இருந்திருக்கேன் அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா கேக்குறாங்க ஹீரோவை. இதோ பாரு ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, அவன் என்னை விட பெட்டரு, அவன் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றான், நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லை, அதுக்காக தான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹீரோயினால இதை ஏத்துக்கவே முடியல, நீ இவ்வளோ கேவலமானவன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரக்கெத்து மூஞ்சில ஊத்திட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா அப்பா இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அனாதையா நிற்கும் போது ஹீரோ தான் வந்து போய் நான் உன் கூட இருக்கேன் எப்போவுமே வாழ்க்கை முழுக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க ஹீரோயின். ஹீரோவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நினைக்கும் போது. ஸோ அடுத்த நாளே வந்து ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நம்ம 2 பேரும் இந்த வீடை வந்து நான் வித்துடுறேன், ஏன்னா நம்மளோட ஞாபகங்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு, ஸோ அதனால இந்த வீடை வித்துட்டு உனக்கு 50% எனக்கு 50%, ஸோ நம்ம 2 பேருமே பிரித்து எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹீரோ வந்து இல்லை விற்காத அப்படின்னு சொல்றாரு. பட் வேற ஆப்ஷன் கிடையாது, நான் வித்து தான் ஆகணும், நான் இங்கேருந்து போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பாதி மனசோட ஒத்துக்கிறாரு. அண்ட் ஹீரோவோட ஆஃபீஸில் வந்து ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்காக வந்து போஸ்டிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கும் வந்து பாதி சந்தோஷமா இருக்கு, சரி ஓகே புது லைஃப் மாதிரி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் வந்து அடுக்கி எடுத்து வச்சுட்டு இருக்காரா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்றாரு, மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னோட ஒய்ஃபுக்கும் அந்த டாக்டருக்கும் கல்யாணம் ஆக போகுதுடா அப்படின்னு சொல்ல. என்னடா சொல்ற அப்படின்னும் போது, ஆமாண்டா அந்த பழி என்னோட ஒய்ஃப் தான் பேசிட்டு இருந்தா, ஸோ போறாளாம் அவளும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கா என்ன பண்றதுன்னு தெரியல, சரி நம்ம கிளம்புவோம், எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, அவள் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாரு. அப்புறம் ஹீரோயினோட மெமரிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து நிறைய பிளேசஸ் போயிருப்பாங்க, அப்போ வந்து நீயோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எழுதி ஒட்டி வச்சிருப்பாங்க ஒரு புக்கில். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளம்பிட்டு இருக்காரு. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தாங்கலை, நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிது, இல்லை நம்ம வந்து ஹீரோயினை மிஸ் பண்ணிடக்கூடாது, அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ் விட்டு இறங்கிடுறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, எதுவுமே இல்லை, எப்படிடா இங்கேருந்து போகிறது கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட பைக்கை கடன் வாங்கி ஸ்டண்ட்லாம் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காரு. செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு. பார்த்த ஒரு இடத்துல வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு போல, அங்கேயே போய் விட்டுற அவள் தான் பைக்கோட சேர்ந்து இவரும் தூக்கின்னு போய் விடுறாரு. பட் இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிடா அப்படின்னு சொல்லிட்டு செம அந்த இடத்துக்கு போகிறாரு. பார்த்தா வந்து ஹீரோயினோ டாக்டரோ வந்து கல்யாண கொளத்துல நடந்து போயின்னு இருக்காங்க. நிறுத்துங்க கல்யாணம்
கல்யாணத்தை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கத்த எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த பாருமா, நான் மன்னிச்சிரு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், உன்னோட காதலை நான் புரிஞ்சிக்கல, ஸோ என்னோட காதலை நீ புரிஞ்சிக்கோ, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, இந்த கல்யாணத்தை தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க. யாரா அவன், என்னடா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க சுத்தி முத்தி ஹீரோ இப்பதான் பாக்குறாரு. பார்த்தா எல்லாரு கையிலுமே நாய் இருக்குது. என்னடா அவனுங்க எல்லாம் நாயை வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கானுங்க அப்படின்னு மாதிரி ஹீரோ பார்க்க, இது எங்க கல்யாணம் கிடையாது, நாங்க வச்சுட்டு இருக்க நாய்ங்களுக்கு கல்யாணம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் காட்டுறாங்க ஹீரோயினுக்கு ஒரு நாய் குத்துருப்பாருல டாக்டர், அந்த நாய்க்கும் டாக்டர் ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்காரு, அந்த நாய்க்கும் கல்யாணம் போல் இருக்கு. ஸோ இதுக்காக தான் இவ்வளோ அளப்பறையா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. அட பாவிகளா, இதுக்காக ரன்னிங்கு சேசிங்கு ஃபைட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காண்டா, பார்த்தா இந்த நாய் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பரிதாபமா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஹீரோ. ஸோ அவங்க நாய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இது என்னடா புதுசா இருக்கு, எனக்கும் வந்து தெரியாது நாய்ங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்களான்னு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ நாய்ங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு முடிக்க ஸோ ஹீரோயினா பேசின்னு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாழலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வந்து தனியாக வாழணும்னு இப்போ தோணுது, கொஞ்ச நாள் நான் வந்து தனியாக இருக்கேன், அதுக்கப்புறம் வேணா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தா டாக்டர் தான் பரிதாபமாக உட்காந்துட்டு இருக்காரு. மழை வேற பெய்யுது, அவர் பாட்டுன்னு தனியாக உட்காந்துட்டு இருக்காரு. அவள் தான் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து கூட வேலை செய்கிற நர்ஸ் வந்து கொடை பிடிக்கிறாங்க டாக்டருக்கு. ஸோ இங்கே தெரிஞ்சிச்சு நர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுருவாங்க டாக்டரை. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து திருப்பியா கொரியா வந்திருக்காங்க பல்துக்கு. ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் பேசிட்டு இருக்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. அப்பாடா இப்போ அது கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா வந்து மழை வேற வந்துடுது. அட கொய்யால, கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த மழை சும்மா விடாது போல்ட்டுக்கே. ஹீரோ பார்த்துட்டு இருக்க, சரி ஓகே போட்டோ மட்டும் எடுத்துப்போம் வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஓடிடுறாங்க மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினும் மட்டும் வந்து அந்த மழையிலேயே போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த படம் முடியுதுங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவே நிறைய வீடியோஸ் வந்து போக மாட்டேங்குது கரெக்டாக. நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகுதா இல்லையான்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா கண்டிப்பாக வேண்டாம். நிறைய பிளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபன்னி மூவிஸ், ஹாரர் மூவிஸ், ட்விஸ்டட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.